கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். பெரிய புராணத்தில் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்ற இப்படியும் ஒரு அடியார் இருந்திருப்பாரா என்று எண்ண வைக்கின்ற ஒரு பெருமையுடையவர் யார் என்று கேட்டால் கண்ணப்ப நாயனார். அவரை பாடாதவர்கள் இல்லை. வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சொல்லால் இளமை துறக்கவல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லேன் என்று அந்த 4 ஆறில் 6 நாட்களில் முத்தி பெற்ற கண்ணப்ப நாயனாரை போல என்னால் முடியுமா என்று பட்டினத்தார் கேட்க, கண்ணப்பன் ஒப்பரோர் அன்பின்மை கண்டபின் என்று மாணிக்க வாசகர் பாட, இப்படியெல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நாயன்மார் யார் என்று கேட்டால் 63 ஒருவராகிய கண்ணப்ப நாயனார் தான். திருக்காலத்தி என்ற ஒரு மலை, மலை என்றால் காடுகள் சூழ்ந்த மலை. அங்கு அருவிகள் உண்டு, மிருகங்கள் உண்டு, ஆறுண்டு, பொன்முகழி ஆறு உண்டு. இத்தகைய பெருமை மிகுந்த பகுதியில் வேடர் கூடம் ஒன்று இருந்தது. அந்த வேடர் கூடத்தினுடைய தலைவனாக நாகன் என்கின்ற பெருவீரன் இருந்தான். அவனுடைய மனைவி தத்தை. காட்டரசனாகிய நாகனுக்கும் தத்தைக்கும் ஒரு ஆண் மகவு பிறந்தது. அந்த குழந்தையை கையிலே தூக்கிய போது அந்த குழந்தையினுடைய எடை, அதனுடைய திண்மையை கண்ட தந்தையாகிய நாகன் தன் குழந்தைக்கு திண்ணன் என பெயர் விட்டான். இவர்களுடைய அந்த காலத்தி என்கின்ற அந்த ஊர், திருக்காலத்தி மலைக்கு அடியில் இருக்கின்ற அந்த ஊர், அந்த காடு உடுப்பூர் என்று இப்போது அழைக்கப்படுகின்றது. இப்போது அந்த திண்ணப்பர் வளர்கிறார். வேட்டுவக்குடிக்குரிய முறைப்படி அவருக்கு புலிநகம் போடப்படுகிறது, தலையாடை உடுத்தப்படுகிறது, விற்பயிற்சியும் வாழ்பயிற்சியும் வேல் பயிற்சியும் தரப்படுகிறது. நாள் செல்ல செல்ல இளைஞராகிறார், வீரமுடையவராகிறார். அவருடைய தந்தையார் வயது முதிர்ந்ததன் காரணமாக காட்டிலே சென்று வேட்டையாட முடியாத சூழல் ஏற்படுகிறது. மற்ற ஜனங்களெல்லாம் வந்து, காட்டரசே, காட்டிலே மிருகங்கள் மிகுந்து விட்டன, நாம் வேட்டையாடினால்தான் நமக்கு உணவு, இல்லை என்றால் நாம் அவற்றுக்கு உணவு என்று சொல்ல, என்னால் வயோதிகத்தின் காரணமாக தலைமையேற்று வர முடியாதே, என்ன செய்யலாம் என்று கேட்க, தங்கள் திருக்குமாரரை அனுப்புங்கள் என்று வேண்டினார்கள். அதன்படி அவரும் தன் மகனை வேட்டைக்கு செல்ல தயார் செய்கிறார். தேவராட்டி என்கின்ற மூதாட்டி அழைத்து, என் மகன் இன்றைக்கு கன்னிவேட்டைக்கு செல்கிறான், அவன் வெற்றி பெறுவானா என்று கேட்க, நாளும் சகனமும் நன்றாயிருக்கிறது, பெரும்பேறு பெறுவான் என்று அந்த பெருமூராத்தி வாழ்த்தி அனுப்ப, நாகன் காடன் என்று 2 மெய்க்காவலர்கள் துணை வர திண்ணப்பர் வேட்டைக்கு செல்லுகிறார். மிருகங்கள் வேட்டையாடப்படுகின்றன. அப்போது ஒரு பன்றியை விரட்டி செல்லுகிற போது அந்த விரட்டி சென்ற பன்றியை அவர்கள் குத்தி கொன்று உணவுக்கு தயார் செய்த போது அங்கிருந்த ஆற்றிலே நீரறிந்து விட்டு அந்த திருக்காலத்தி மலையை பார்த்து, இது என்ன மலை என்று கேட்டார் திண்ணப்பர். அப்போது அருகில் இருந்த காடன் சொன்னான், இதுதான் காலத்தி மலை. ஓசை கேட்கிறதே, இது என்ன ஓசை? துந்துபி ஓசை போல் இருக்கிறதே. தேனடைகளில் இருக்கின்ற வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன. அங்கே என்ன சிறப்பு? மேலே குடிமிநாதர் இருக்கிறார், சென்று பார்த்து வருவோம். அங்கு செல்ல 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 இவருடைய மனப்பாரம் குறைந்து கொண்டே வருவதைப் போல, உடல் பாரம் குறைந்து கொண்டே வருவதைப் போல மனம் லேசானது. மேலே எம்பெருமான் சிவலிங்க வடிவத்திலே காட்சி தந்தார். அதை கண்டவுடன் மெய் செலுத்தார். அன்பே வடிவானார். கண்களிலே நீர் சுரந்தது. சென்று ஆறத் தழுவிக்கொண்டார். இவரே என் கடவுள், என் தெய்வம் என்றார். அருகில் இருந்தவனை பார்த்து, இவருக்கு யாரும் துணை இல்லையா என்று கேட்டவுடன், இல்லை, ஒரு அந்தணர் வருவார், நான் பார்த்திருக்கிறேன், பச்சிலைகளை கொண்டு வந்து அதன் மீது போட்டு நீர் தெளிப்பார் என்று சொல்ல, இனிமேல் நான் இங்குதான் இருக்கப் போகிறேன் என்றவுடன் அவர்கள் பயந்து போய், உங்கள் தந்தைக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று சொல்ல, இனிமேல் எனக்கு எல்லாமே இதுதான் என்று சொல்லிவிட்டு
அவர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு தான் அவங்க காவல் புரிய தொடங்கினார். பிறகு வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசங்களை நெருப்பிலை வாட்டி தேனிலே தொட்டு அதை தான் உண்டு பார்த்து சுவாமிக்கு படைத்தார். இரவு பகலாக அங்கே இருந்தார். காலை நேரத்தில் எழுந்தவுடன் வேட்டையாட செல்வார். அவர் சென்ற நேரம் பார்த்து அந்தனர் ஆகிய சிவகோசரியார் வருவார். ஆகா, இதென்ன இந்த இடத்திலே எலும்பும் தோளுமாக இருக்கிறதே, யார் செய்த வேலை என்று அவர் அப்புறப்படுத்துவார். அவர் சென்ற பிறகு நம்முடைய திண்ணப்பர் வருவார். வந்தவுடன் இது யார் இப்படி மலரையும் இலையையும் போட்டது என்று தன் காலால் தள்ளிவிட்டு பிறகு வாயிலே பொன்முகலி ஆற்றிலே கொண்டு வந்த தண்ணீரை ஊற்றி அந்த தன் கையில் இருக்கின்ற அந்த பழங்களை சொரிந்து இறைச்சியை கொடுத்து எம்பெருமானுக்கு பாதுகாவலாக இரவு பகலாக திரிந்தாள். 5 நாட்கள் சென்றன. 6ஆம் நாள் சிவகோசரியார் வருந்தி, எம்பெருமானே, என்ன கொடுமை இது, யார் செய்கிறார்கள் இப்படியெல்லாம் என்று வருந்தி கேட்க, சிவபெருமான் அசரீரி வடிவமாக, ஒன்றுமில்லை, நம் அன்பர் ஒருவர் இருக்கிறார், எப்படிப்பட்ட அன்பர் என்று உனக்கு காட்டுகிறேன், சற்று மறைவாக இரு என்று சொல்ல, அதுபோல் அவர் மறைவாக இருந்தார். கண்ணப்பர் வேட்டைக்கு போனவர் திரும்பி வந்தார். வருகிற போதிலே தீச்சகனங்கள் ஏற்பட்டன. தீச்சகனங்கள் ஏற்பட்டவுடன் என் அப்பனுக்கு என்ன ஆயிற்றோ என்று வேகமாக ஓடி வந்தவர் நின்று பார்த்தார், திகைத்தார், மயங்கி வீழ்ந்தார். காரணம் என்னவென்றால், அந்த சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவத்தினுடைய கண்களிலே ஒரு கண்ணிலே இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. உடனே வாளை உருவினார், அம்புகளையும் வில்லையும் அடித்து கொண்டு சுற்றினார், ஓடினார். யார் செய்த கொடுமை என்று பார்த்தார், யார் பகைவன் என்று தேடினார். மிருகங்கள் செய்த கொடுமையோ என்று நினைத்தார். பச்சிலைகளை கொண்டு வந்து கண்ணிலே பிழிந்தார். இரத்தம் வருவது நிற்கவில்லை. என்ன செய்யட்டும் என்று பதறி ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்தது. ஊனுக்கு ஊனிடுதல் என்று சொன்னவுடன், ஆகா, இது தெரியாமல் போனேன் என்று சொல்லி தன்னுடைய வலது கையில் இருந்த அம்பை எடுத்து வலது கண்ணிலே குத்தி அந்த கண்ணை பேர்த்தெடுத்து அந்த கண்ணிலே அப்பினார். ரத்தம் வருவதென்றது. இப்போது மகிழ்ந்து குதித்தார். இது தெரியாமல் போனேனே, அற்புதம் அற்புதம் என்று சொல்லி பித்தனை போல் மகிழ்ந்து கூத்தாடினார். ரத்தம் இவருக்கு கொட்டி கொண்டிருக்கிறது. இப்போது சோதனை. 2வது கண்ணிலும் ரத்தம் வந்தது. சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவத்தில் 2வது கண்ணில் ரத்தம் வந்தது. அதை கண்டு இவர் திடுக்கிடவில்லை. என் கையிலே மருந்திருக்கிறது, இனி என்ன கவலை, எனக்கு 2 கண் உள்ளல்லவா என்று சொல்லிவிட்டு 2வது கண்ணை தோண்ட போனவர் சற்று யோசித்தார். 2வது கண்ணை தோண்டிவிட்டால் நான் எப்படி பார்வை பெற்று அதை நான் எப்படி வைக்க முடியும் என்று சொல்லி யோசித்து பார்த்து தனது காலை எடுத்து அந்த இரத்தம் அடிக்கின்ற கண்ணிலே வைத்து கொண்டு தன்னுடைய 2வது கண்ணை தோண்டுவதற்கு அம்பை வைத்தார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சிவகோசரியார் அப்படியே நடுங்கி போனார். அதற்குள் 2 கைகள் லிங்கத்திலிருந்து வெளிவந்து, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று ஒரு வார்த்தை கேட்டது. கண்ணப்ப நாயனாரை அப்படியே ஆறத்தழுவது போல எம்பெருமான் கையிலே பிடித்து கொண்டார். சிவனுடைய திருவடிகளை தேடித் திரிவோம், சிவபெருமானை காண வேண்டுமென்று திருமாலும் பிரம்மனும் அலைவார்கள். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய இருகரங்களால் பிடித்தது யார் என்றால் கண்ணப்ப நாயனாரைத்தான். அதோடு மட்டுமில்லை, எப்போதும் என்னோடு இருக்க வேண்டுமென்று தன்னுடைய பக்கத்திலே இருத்து கொண்டார். அதனால்தான் தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லே நல்ல என்று பட்டினத்தடிகள் சொன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ணப்பின் என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொன்னார் என்று சொன்னால், மதுரையிலே அரசு மருத்துவமனையிலே கண் சிகிச்சை பிரிவிலே கண்ணப்ப நாயனாருடைய படம் வரையப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, அதற்கு கீழே ஒரு வாசகம் இருக்கிறது, த ஃபஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்டு, முதலில் கண் சாணம் செய்தவன் தமிழன்தான் என்கின்ற செய்தியும் குறித்து குன்றக்குடி ஆதிநகர்த்தர் மூத்தவர் இருந்தபோது அந்த ஓவியத்தை வரைந்து கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், இத்தகைய பெருமை மிகுந்த கண்ணப்ப நாயனார் சிவனை வழிபடுகிற போதெல்லாம் அவரையும் சேர்ந்து வழிபடுகிறோம் என்ற காட்சி நமக்கு தெரிகின்றது. அவருடைய கதையை விரித்து சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் கேட்கிற போது வியப்பு ஏற்படுகிறது. இதோ அவர் குறித்த பெரிய புராண பாடல். செங்கல் வெள்விடையில் பாகர் திண்ணனார் தம்மை ஆண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பர் தங்கண்முன் கிடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணனார்
அமுத வாக்குக்கு கண்ணப்ப நிற்க என்ற கண்ணப்ப நிற்க. கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகையிலே குங்கிலிக்கலைய நாயனார் பற்றி கூறும்போது இந்த அடிகளை குறிப்பிட்டு பாடுகிறார். கடவுரிற்கலையந்தல் அடியார்க்கும் அடியேன். 63 நாயன்மார்களையும் ஒவ்வொரு அடியிலே ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை சொல்லுவது அவருடைய வழக்கம். பின்னர் திருத்தொண்டர் அந்தாதி இவற்றையெல்லாம் வைத்து கொண்டுதான் பெரிய புராணத்தை நம்முடைய சேக்கிழார் இயற்றினார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். பெரிய புராணம் என்ற மாகாதியில் இவருடைய வரலாறு சொல்லப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குங்கிலிக்கலைய நாயனாருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். சோழ நாட்டிலே திருக்கடவூர், இந்த திருக்கடவூருக்கு சிறப்பு என்ன? அங்கே தான் 60வது நம்முடைய மணிவிழாவை, அதாவது 60ஆம் கல்யாணம் சொல்கிறோம் இல்லையா, அவற்றை அங்கே நடத்துவோம். ஏனென்றால் காலகாலங்களாக எம்பெருமான் யமனை வீழ்த்திய இடம் அந்த இடம் தான், மார்க்கண்டேயருக்காக. யமபயம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கு செல்ல வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஊரில் அந்தன வகுப்பைச் சேர்ந்த ஒரு எளியவர் வாழ்ந்து வந்தார். அவர் வளமிக்கது தான் அந்த ஊர். அவரும் வளமிக்க குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வாழ்க்கை எளிமையாக இருந்தது. அவருடைய திருப்பணி என்ன என்றால், தூப தீப நெய்வேத்தியம்னு நம்ம சொல்லுவோம். இதில் தீபம் என்பது விளக்கு, தூபம் என்பது என்ன என்றால் வாசனை பொருள்களை கொண்டு, அதாவது நம்ம சாம்பிராணி புகை பத்தியெல்லாம் வச்சு அந்த இடத்த காற்றிலே ஒரு அழகான வாசனையை உருவாக்குவோம், நறுமணத்தை உருவாக்குவோம். இவர் என்ன பண்ணுவாராம், கடவுரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று எம்பெருமானுக்கு தினசரி அந்த குங்குளியத்தை அந்த புகையாக போட்டு அந்த நறுமணத்தை அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் நுகரும்படி செய்வாராம். இதை தன்னுடைய வாழ்நாளின் திருப்பணியாக செய்து வந்திருக்கிறார். குங்குளியம் வாங்குவதற்கு பணம் ஏது? வீட்டிலிருந்து பொருள்கள் எல்லாம் எடுத்து விற்று வாங்கி கொண்டு வருவார். நாளாக வறுமை வந்தது. கையிலே பணம் இல்லை, வீட்டிலே உணவில்லை, வருத்தத்துக்குரிய நிலை இருந்தது. 2 நாட்களாக சாப்பிடவில்லை யாருமே. இவருடைய கவலையெல்லாம் எம்பெருமானுக்கு சென்று குங்குளியம் தந்து அந்த இடத்தை நறுமணத்தால் கமலச் செய்யாமல் போனோமே என்று வருந்தி இருந்தார். அவர் மனைவி பார்த்தார், நாமும் நம் குழந்தைகளும் பட்டினியாக இருக்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் வேறு பொருள் இல்லை, இதோ என் பொன்தாலியை விற்று நீங்கள் பொருள் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினார். அவர் அந்த தாலியை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். வாங்க செல்வது உணவுப் பொருளும் மற்றதும் வாங்குவதற்காக. அந்த நேரம் பார்த்து தலையிலே பொதியோடு ஒருவன் வந்தான். அது என்ன என்று அந்த வாசனையால் அறிந்தால் அது குங்குளியம், சாம்பிராணி. உடனே அவருக்கு மனம் மாறிவிட்டது. இந்த குங்குளிய மூட்டை எனக்கு தருவாயா? அவன் பொருள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டான். என்னிடத்தில் பொருள் இல்லை, பொண்ணு இருக்கிறத வாங்கி கொள்ளுகிறாயா? சரி கொடு என்று அவன் பொண்ணை பெற்றுக்கொண்டான். இவர் குங்குளிய பொருளை பெற்றுக்கொண்டார். அப்படியே எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு ஓடினார். பாரதியனுடைய வரலாறு நமக்கு நினைவு வருகிறதா? கஞ்சி காய்ச்சுவதற்கு வைத்திருந்த குருணை அரிசியை குருவிகளுக்கு போட்டார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதற்கெல்லாம் முன்னோடி நம்முடைய குங்குலிக்கலைய நாயனார். அங்கே சென்று அந்த குங்குளியத்தை நெருப்பிலே இட்டு புகை சூழ வைத்து மகிழ்ந்திருந்தார். வீட்டிலே வறுமை, போனவரை காணவில்லை, இருந்த பொண்ணும் போயிற்று, என்ன செய்வது என்று வருந்திருந்த போது எம்பெருமான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுளவேனும் தருகின்ற அந்த எம்பெருமான் என்ன செய்தார்? அவர்கள் வீட்டிலே செல்வம் கொளிக்குமாறு செய்தார். குசேலன் தந்த அவலை ஒரு பிடி அப்படி வாயிலே போட்டவுடன் எப்படி குசேலனுடைய வீட்டிலே செல்வம் பெருகுமாறு செய்தாரோ கிருஷ்ண பரமாத்மா, அதுபோல இங்கு குங்குலிக்கலைய நாயனுடைய வீட்டிலே செல்வம் பெருகியது. அதோடு மட்டுமில்லை, நீ உடனே வீடு சென்று பார்ச்சோர் அருந்துவாயாக என்று சொல்ல, நம் வீட்டில் பாலேது சோரேது என்று நினைத்து கொண்டு வந்தவர்
அங்கிருந்த செல்வநிலை கண்டு மயங்கி எல்லாம் இறைவன் தந்தது. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தன் புகழில் பாடும் என் பொழிவிர்கள் என்று இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதைப் போல எல்லாம் தந்தார் எம்பெருமான். செல்வத்தால் அந்த வீடு சிறப்புற்றது. இதோடு கதை முடியவில்லை. இத்தகைய செல்வத்தோடு இருந்த இவர் அந்த நாளில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. திருப்பனந்தாள் என்ற ஒரு பதி இருக்கிறது, திருமடம் இருக்கிறது. அங்கு ஒரு பெண் அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு மாலை அணிவிக்க சென்றபோது முந்தானை சரிந்து விழுங்க, அதை ஒரு கையிலே பிடித்து கொண்டு எப்படி மாலையிடுவது என்று யோசித்த போது அந்த லிங்கம் சற்றே தலை சாய்ந்து கொடுத்ததாம். மாலை அணித்து விட்டு அவள் வந்து விட்டாள். தடாகை என்ற பெண் அந்த பெண்ணினுடைய பெயர். இப்போது இந்த லிங்கத்தை நிமிர்த்துவது எப்படி? எல்லோரும் பயந்து போனார்கள், ஏனும் நாட்டுக்கு கேடு வருமோ என்று. மன்னன் உடனே என்ன செய்தான்? யானைகளை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய அந்த வளைவை நிமிர்த்துவதற்கு முயற்சித்தான். முடியவில்லை. மன்னன் வருந்தினான். நாடு துயருற்றது. இதை கேள்விப்பட்ட குங்குளி கலைய நாயனார் உடனடியாக திருப்பனந்தாள் சென்று மன்னனை வணங்கி, நான் இந்த லிங்கத்தை நிமிர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் தெரியுமா? லிங்கத்தினுடைய அந்த மேலே இருக்கின்ற கழுத்திலே ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய மறுமுனையை தன் கழுத்திலே கட்டி கொண்டு, சிவபெருமானே, நீர் நிமிர்ந்தால் நான் உயிரோடு இருப்பேன், இல்லையேல் என் உயிர் போகட்டும் என்று கழுத்திலே கட்டி கொண்டு இழுத்தபோது அன்பருக்கு உதவாதவரா எம்பெருமான் உடனடியாக நிமிர்ந்தார். அவரும் எழுந்தார். அரசன் மகிழ்ந்தார். இத்தகைய பெருமை மிகுந்தவர்தான் இவர் என்பதை ஊரே அறிந்து கொண்டது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருக்கடவுர் வந்தபோது குங்குளிக்கலை நாயனாரை பார்த்து மகிழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்கின்றார்கள் என்றால், அத்தகைய பெருமை மிகுந்தவர்தான். தன் வீட்டில் உணவில்லாத போதும் தன் உயிரே போனாலும் நல்லவற்றை செய்ய வேண்டும் என்றும் நினைத்த குங்குளிக்கலை நாயனாருடைய வரலாற்றை சொல்லும்போது நமக்கு மேய்ச்சல் இருக்கிறது. கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்னும் சுந்தரர் வாக்கு எத்தனை இனிமையானது பாருங்கள். இதற்கான பாடலை இதோ காண்போம். அன்பரு அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன் பெரு நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல்வளனும் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனல் மனையில் நீட வணக்கம். இன்றைக்கு நாம் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் ஒருவராகிய அலை மலிந்த பூனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேல் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஆனாய நாயனாருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம். இவர் வாழ்ந்த பகுதி எது என்றால், சோழ நாட்டில் லால்குடி வழியே நாம் செல்லுகிற போது மேல் மலநாடு என்கின்ற ஊர் வரும். திருமங்கலம் என்ற ஊருக்கு அருகிலே. இந்த மேல் மலநாட்டுக்கு அருகிலே இதனுடைய தலைநகரம் எது என்று கேட்டால் அதுதான் மழபாடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய மழபாடியுள் மாணிக்கமே என்கின்ற ஊர் அதனுடைய அருகிலே அதனுடைய தலைநகராக உள்ளது. இந்த மேல் மலநாட்டிலே ஆயர்கள் மிகுந்த பகுதியிலே வாழ்ந்தவர்தான் நம்முடைய ஆனாய நாயனார். இவர் மந்தையாக பசுக்களை மேய்க்கின்ற தொழிலை உடையவராக இருந்தார். அவ்வூர் பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வார். அப்படி செல்கிற போது கையிலே ஒரு ஆயர்களுக்குரிய அந்த கோல் ஒன்று இருக்கும். அது தவிர இடுப்பிலே ஒரு வேங்குழல் வைத்திருப்பார். மூங்கில் குழல், புல்லாங்குழல். மாடுகளை அழைத்து சென்று
புற்கள் மிகுந்த பகுதியிலே நீர் நிறைந்த குளத்திற்கு அருகிலே மேய்மாறு செய்வார். பசுவை ஈன்ற கன்று, தாயோடு இருக்கின்ற இளங்கன்று இவற்றை தாயன்போடு பார்த்து கொள்வார். பசுக்கள் புற்களை மேயும், நீரருந்தும். பிறகு மரத்தடியிலே வந்து அவையெல்லாம் இளைப்பாரும். அப்போது ஆனாய நாயனார் செய்கின்ற வேலை என்ன என்றால், இவையெல்லாம் ஓய்வெடுக்கின்ற காலத்திலே அந்த பசுக்களுக்கு மகிழ்வூட்டுமாறும் உலக உயிரினங்களெல்லாம் மகிழுமாறும் தன் வேய்ங்குழலை எடுத்து நாதத்தினை பொழிவார். காற்று வெறுமனே வீசினால் அதிலே ஓசை இருக்காது. ஆனால் அந்த காற்று புல்லாங்குழல் வழியாக வருகிற போது அதனுடைய துளையிடப்பட்ட அந்த துளைகளின் வழியே காற்று வெளியேறுகிற போது அது நாதமாக கீதமாக வெளியேறும். இப்போ ஒரு வாசிக்க தொடங்குவார். மேய்கின்ற பசுக்கள் மேய்வதை நிறுத்தும், கன்றுகள் தாயிடத்தில் பால் அருந்துவதை நிறுத்தும், பறவைகள் பறப்பதை விட்டு அப்படியே அமர்ந்து கொள்ளும், நின்று கேட்கும். நீர் அருவிகள் கூட தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டனவோ என்பது போல் தோன்றும். மேகங்கள் அசைவராமல் நிற்கும், மரங்கள் ஆடாது, காற்று அப்படியே ஒரு இடத்தில் நிற்கும். காற்று நிற்க, மரம் அசைவின்றிருக்க, நீரும் அசையாமல் இருக்க, மேய்கின்ற மாடுகள் மேய்ச்சலை ஒழிக்க, பசுக்கள் தன்னுடைய தாயையும் பாலையும் மறந்து நிற்க, இவரின் புல்லாங்குழல் கீதமானது அந்த வெளியெங்கும் இசை மழையை பொழிந்து கொண்டிருக்கும். இந்த அற்புதமான குழலோசை கேட்டு மகிழாத உயிர்கள் இல்லை. இப்படி இவர் வாசிக்கிற போதெல்லாம் உலகம் மகிழ்வதைக் கண்ட எம்பெருமான் ஒரு நாள் தேவியோடு இவருக்கு காட்சி தந்து, ஆனாய நாயனாரே, நீர் இனிமேல் இங்கிருந்து வாசிப்பதை காட்டிலும் எம்மிடத்தில் வந்து வாசிக்கலாம் என்று சொல்ல, அதேபோல இடுப்பில் கட்டிய அந்த வேட்டியோடும் தலையில் போட்ட குடும்பியோடும் அதில் சூடப்பட்ட மலரோடும் கையில் குழலோடும் வாசித்தபடியே அவர் எம்பெருமானை பின்தொடர்ந்து சென்று திருக்கைலாயத்தை அடைந்தார் என்ற வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம். இசையால் எதனையும் சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டியவர் ஆனாய நாயனார். இன்றைக்கு நாம் இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா உயிர்களையும் ஈர்க்கின்ற அளவிற்கு அவருடைய இசை எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தொடங்கி முதியோர் வரையிலே 24 மணி நேரமும் அந்த இசையை கேட்குமாறு நம்மை அவர் தூண்டுகிறார் என்று சொன்னால், ஒரு ஞானதேவனாக அவர் காட்சி தருகிறார். இசை வடிவாகவே அவர் காட்சி தருகிறார். ஏழிசையாய், இசைப்பயனாய், இன்னமுதாய் என்று நாம் சொல்வதைப் போல இங்கே இசை வடிவிலே இருந்த ஆனாய நாயனாரை எம்பெருமான் தானே அழைத்து செல்ல குழல் ஊதிய வண்ணமே அவர் கைலாயத்தை அடைந்தார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இசையால் இறைவனை அடைய முடியுமா? நிச்சயமாக உயிர் உருக்கும் இசையால் அடைய முடியும் என்ற வரலாற்றை இங்கே நாம் இவருடைய வரலாற்றின் முன் தெரிந்து கொள்கிறோம். உண்மையை பாருங்கள். மிக கடினமாக தங்கள் கழுத்தை அறுத்து கொண்டு எம்பெருமானை காண செல்கிறவர்கள் ஒரு பக்கம், தன் மனைவியவே எடுத்து கொடுத்த அடியார் ஒரு பக்கம், தன் மகளின் கூந்தலை அறுத்து கொடுத்த அடியார் ஒரு பக்கம். ஆனால் இவை எதுவுமே செய்யாமல் தன் இசையால் மட்டுமே எம்பெருமானை ஈர்த்து அவரே நீ என்னோடு வா என்று அழைத்து செல்லும் அளவிற்கு ஒருவர் இருந்தார் என்றால் அவரே இசையால் இறைவனை ஈர்த்த ஆனாய நாயனார் என்கின்ற அந்த அற்புதமான நாயனாருடைய வரலாறு தான். இதற்கான பாடலை நாம் இசையோடு கேட்டு மகிழ்வோம். ஆனாயர் குழலோசை கெட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடல் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடை உகைத்து
வானாறு வந்தணைந்தார் மதினாரும் சடைதாழ